தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெட்டி கடைகளில் கஞ்சா விற்பனை பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தமிழகத்தில் சமீப காலமாக கஞ்சா புழக்கம் அதிகமாகியுள்ளது. தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளை திறந்து தமிழகத்தை சாராய ஆற்றை ஓடவிட்டுள்ளது. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட டாஸ்மாகில் மது விலை அதிகமாக இருப்பதால், கஞ்சா விலை குறைவாக கிடைப்பதால், குறைவான விலைக்கு கிடைக்கிற இந்த கஞ்சாவை வாங்கி ஆண்கள் கஞ்சா புகைக்கின்றனர். தற்பொழுது பள்ளி மாணவர்கள் மத்தியில் கூட இந்த கஞ்சா புழக்கம் ஏற்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரும் பொழுதே கஞ்சா புகைத்து கஞ்சா போதையோடு வருகிறார்கள். பள்ளிக்கூடத்திலே கூட அவர்கள் உணவு இடைவேளைகளில் கஞ்சா புகைக்கின்றார்கள். இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டை கூறியுள்ளார். பெட்டி கடைகளில் கூட கஞ்சா விற்கப்படுகிறது என்று கூறியுள்ளார். உண்மைதான். தமிழகத்தில் உள்ள அனைத்து பெட்டி கடைகளிலும் கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது. கஞ்சா பொட்டலங்கள் விற்கப்படுகின்றன. மிக குறைவான விலைக்கு இந்த கஞ்சா விற்கப்படுகிறது. பள்ளி மாணவர்கள் முதல் சுமை தூக்கும் தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என்று பலதரப்பட்ட ஆண்கள் இந்த கஞ்சா பொட்டலங்களை வாங்கி சென்று புகைக்கின்றனர். கஞ்சா போதைக்கு அடிமையாகின்றனர். தமிழக அரசு இதை கண்டுகொள்ளவில்லை. காவல்துறையும் இதை கண்டுகொள்ளவில்லை. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள பெட்டி கடைகளை புறம் சோதனையிட வேண்டும். முதலிலே பெட்டி கடைகளுக்கு லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். பெட்டி கடைகளுக்கு லைசன்ஸ் இருந்தால் தான் பெட்டி கடை நடத்த முடியும் அப்படிங்கிறது கொண்டு வரணும். முந்திலாம் பெட்டி கடையில் பார்த்தீங்கன்னா பீடி, சிகரெட்டு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், இந்த குமுதம், கல்கண்டு, சோப்பு, சீப்பு இந்த மாதிரி சின்னதாக விற்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டி கடையில் கஞ்சா விற்கிறாங்க. அந்தளவுக்கு முன்னேறிடுச்சு. ஏன்னா கஞ்சா விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்குது அப்படிங்கிறக்காக இந்த பெட்டி கடை வியாபாரிகள் இந்த கஞ்சா விற்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு அருகில் புறம்போக்கு இடத்துல பள்ளிக்கூடத்துக்கு கட்டடத்துக்கு அருகிலேயே சின்னதாக பெட்டிக்கடை போட்டிருக்காங்க. அதில் கஞ்சா விற்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வர்ற மாணவர்கள் கஞ்சாவை புகைத்து கொண்டு கஞ்சா போதையோடு பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டில் இந்த பெட்டி கடைகளில் கஞ்சா விற்கிறாங்க. இந்த லோடுமேன், அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், லாரி டிரைவர்ஸ் இவங்களாம் கஞ்சா அந்த பொட்டலத்தை வாங்கி புகைக்கிறாங்க. நெடுஞ்சாலைகளில் இந்த மரத்தடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெட்டி கடைகள்லாம் இருக்கும். அந்த கடைகளில் கஞ்சா விற்கிறாங்க. தொடர்ந்து பெட்டி கடைகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது. பெட்டி கடைகளில் பீடி, சிகரெட்டு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், குமுதம், கல்கண்டு அது மட்டும் விற்கலை, கஞ்சாவும் விற்கிறாங்க. காவல்துறை அனைத்து பெட்டி கடைகளையும் சோதனையிட வேண்டும். பெட்டி கடைகளுக்கு லைசன்ஸ் வழங்க வேண்டும். லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பெட்டி கடை வைக்கணும்ன்ற சட்டத்தை கொண்டு வரணும். இல்லாட்டினா கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாது. கஞ்சாவை ஒழிக்கணும்னா முதல் பெட்டி கடைகளில் தமிழக அரசு சோதனை நடத்தணும். பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இருக்கிற அனைத்து பெட்டி கடைகளையும் காலி பண்ணணும். புறம்போக்கில் பார்த்தீங்கன்னா பெட்டி கடை, பள்ளிக்கூடத்துக்கு அருகிலேயே பெட்டி கடை வச்சுருக்காங்க. ஏதோ நோட் புக்கு, பேனா, பென்சிலு, ஸ்நாக்ஸ் தான் விற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா கஞ்சா விற்கிறாங்க. அதனால் பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இருக்கிற அந்த பெட்டி கடைகளை முதல் காலி பண்ணுங்கள். நெடுஞ்சாலைகளில் மரத்தடியில் கீழே இருக்க பெட்டி கடைகளில் பூரா சோதனை எடுங்க. காய்கறி மார்க்கெட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் லாரிகள் இறங்குற இடங்கள், மூடைகள் இறக்குவாங்க. அந்த இடத்துல உள்ள லோடுமேன் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் உள்ள பெட்டி கடைகள்லையும் இந்த மாதிரியான கஞ்சா விற்கப்படுகிறது. ஆக கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை முதலிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து பெட்டி கடைகளிலும் சோதனை செய்து பெட்டி கடைகளை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அப்போ தான் கஞ்சா விற்பனை கட்டுப்படுத்த முடியும். இல்லாட்டினா அது கண்டிப்பாக முடியாது. தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.